ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, புதுசா வந்திருக்கும் ஒரு அசத்தலான வங்கித்துறை வேலைவாய்ப்பு தான் பார்க்க போறோம். இந்த ஜாப் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலையோ அவங்கலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் ஜாயினிங் லிங்கை வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க மறந்துடாம. இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் எனி டிகிரி, பிஇ, பிடெக் படிச்சவங்க வந்து எலிஜிபிள். இதுக்கான சேலரியை பொறுத்தவரைக்கும் 35,400லேருந்து 78,540 வரைக்கும் கொடுக்காங்க. அது போக எக்கச்சக்க அலவன்ஸஸும் கொடுக்குறாங்க. இவங்க வந்து என்ன கிரேட்ல வந்து ஆட்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, ஆஃபீஸர் கிரேட்ல வந்து ஆட்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஜாப் தான். இதுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸும் எலிஜிபிள் தான். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் இன்னைக்குன்னா பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதிக்குள்ள இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ஆன்லைன் மோடில் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரி வாங்க, இந்த ஜாப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட்டுக்கும் ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, சேலரி டீட்டெயில்ஸ் என்ன, எல்லாத்தையும் நம்ம தெளிவாக இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது வரைக்கும் யாரெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உடனே அவங்க வந்து சேரும். சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் கார்டு நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னா, பஞ்சாப் நேஷனல் பேங்க்லேருந்து வந்திருக்கு. இந்த ஜாப் கார்டு நோட்டிஃபிகேஷன் வந்து என்றைக்கு வந்திருக்குன்னா, பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி தான் இந்த ஜாப் கார்டு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்னையிலேருந்து இந்த ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்ணலான்னா, பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதிக்குள்ளே இந்த ஜாப் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான டென்டேட்டிவான ஆன்லைன் டெஸ்ட் வந்து என்றைக்கு இருக்குன்னா, மார்ச் மாதம் அப்படி இல்லைனா ஏப்ரல் மாதம் வந்து இருக்குன்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து என்னென்ன போஸ்ட்டுக்கெலாம் ஆட்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, ஆஃபீஸர் கிரெடிட், மேனேஜர் இல்லை ஃபோரெக்ஸ், மேனேஜர்லேயே சைபர் செக்யூரிட்டி, சீனியர் மேனேஜரில் வந்து சைபர் செக்யூரிட்டி, இந்த 4 விதமான போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த கிரெடிட் ஆஃபீஸருக்கு வந்து மொத்தம் வந்து 1000 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி வந்து 36,000லேருந்து 63,840 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுவே ஃபோரெக்ஸ் மேனேஜருக்கு வந்து மொத்தம் வந்து 15 வேகன்சி. இதுக்கு வந்து 48,120லேருந்து 69,810 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டியில் மேனேஜருக்கு வந்து மொத்தம் 5 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 48,000லேருந்து 69,000 வரைக்கும் சொல்கிறாங்க. சீனியர் மேனேஜரின் சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து மொத்தம் 5 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 63,840லேருந்து 78,230 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் 1025 வேகன்சி வந்து மொத்தமாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இவங்க வந்து ரிசர்வேஷன் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக எத்தனை வேகன்சி இருக்குது, அது கம்யூனிட்டி வாரியாக எத்தனை வேகன்சி இருக்குது அப்படி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள் தான். அது போக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதுபோக உங்களோட ஏஜ் லிமிட்டும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் ஆஃபீஸருக்கு வந்து மினிமம் 21 வயசுலேருந்து மேக்ஸிமம் 28 வயசு வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் தான். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் முடிச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா சிஎம்ஏ, அதாவது காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் முடிச்சுக்கணும். அப்படி இல்லைனா சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட், அதாவது சிஎஃப்ஏ இது முடிச்சுக்கணும். அதுவும் இல்லைனா ஃபுல் டைமாக நீங்கள் வந்து எம்பிஏ அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் ஆர் அதுக்கு ஈக்குவலாக இல்லை ஏதாச்சும் படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஆஃபீஸர் கிரேடுக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள். இதுக்கு வந்து எந்த ஒரு சர்டிஃபிகேஷனும் மேண்டடரி கிடையாது. அதுபோக இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அவசியம் கிடையாது. இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள் தான். நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபோரெக்ஸ் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் மினிமம் 25 வயசுலேருந்து 35 வயசு இருக்கவங்க எலிஜிபிள். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல் டைமில் எம்பிஏ அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் ஆர் அதுக்கு ஈக்குவலாக ஏதாச்சும் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு வந்து மேண்டட்டரி கிடையாது. ஆனால் ஒருவேளை உங்கள்கிட்ட வந்து அந்த ஃபோரெக்ஸ்க்கான உங்களுக்கு அந்த கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மினிமம் 2 வருஷமாவது நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த ஃபீல்டில். அதுக்கப்புறம் வந்து சைபர் செக்யூரிட்டிலேருந்து மேனேஜர் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து மினிமம் 25 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் எலிஜிபிள். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் டைமாக நீங்கள் வந்து பிஇ இல்லைனா பிடெக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து எம்சிஏ முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து சம் சர்டிஃபிகேட் சொல்லியிருக்காங்க. ஒரு 11 விதமான சர்டிஃபிகேட் சொல்லியிருக்காங்க. அது 11 சர்டிஃபிகேட்டில் ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் முடிச்சிருந்தாலே அதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். ஸோ இது வந்து மேண்டட்டரி. கண்டிப்பாக இந்த 11ல் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கும் 2 வருஷம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் 1 இயர் ஆச்சும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சைபர் செக்யூரிட்டிலேயே சீனியர் மேனேஜர் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 27 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். இதுக்கு வந்து சேம் அதே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான். நீங்கள் வந்து ஃபுல் டைமாக வந்து பிஇ இல்லை பிடெக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் முடிச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எம்சிஏ முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் சேம் அதே 11 சர்டிஃபிகேட்டில் ஏதாச்சும் ஒன்று முடிச்சுக்கணும். இதுக்கு வந்து 4 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்காங்க. அட்லீஸ்ட் மினிமம் வந்து 2 வருஷமாவது உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அது போக நீங்கள் படித்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து மினிமம் வந்து நீங்கள் வந்து 60% மார்க் எடுத்துக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அது போக கீழே வந்தீங்கன்னா உங்களோட ஜாப் ரோல்ஸும் ஸ்கில் செட்டும் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர் கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து என்னென்ன ரோல்ஸ் இருக்குன்னா, கிரெடிட் வெர்டிகல்ஸ், கார்ப்பரேட் பிரான்ச்சஸ், ட்ரேட் ஃபினான்ஸ் சென்டர்ஸ், ஃபினான்ஸ் டிவிஷன், கார்ப்பரேட் கிரெடிட் டிவிஷன், அதர் கிரெடிட் டிவிஷன், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஜாப் இருக்கும். இதுக்கு வந்து எந்த ஒரு ஸ்கில் செட்டும் கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக உங்களுக்கு வந்து ஜாப் ரோல்ஸ் வந்து டிஃபர் ஆகும். அதுக்கான ஸ்கில் செட்டும் உங்களுக்கு மாறும். சம் ஜாப்புக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஸ்கில்ஸும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதுவே ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு வந்து 3 வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு வந்து 10 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதுவே எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் 5 வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து கண்டிப்பாக வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஒருவேளை கம்மியான அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு போஸ்ட் வைஸும் போயிருந்துச்சுன்னா அந்த டைமில் மட்டும் ரிட்டன் எக்ஸாம் இருக்காது. டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் வைப்பாங்க. டிபெண்ட்ஸ் அப்போ அந்த அப்ளிகேஷன்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்குமா இருக்காதாங்கிறது தெரியும். அப்படி ஒரு வேளை ரிட்டன் எக்ஸாம் இருந்துச்சுன்னா என்னென்னலாம் இருக்குன்னா, இதில் வந்து பார்ட் 1 பார்ட் 2 2 விதமாக இருக்குது. பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்கும். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 25 கொஷின், மேக்ஸிமம் வந்து 25 மார்க் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து 25 கொஷின், மேக்ஸிமம் மார்க் வந்து 25 மார்க் இருக்கும். குவான்டிடேட்டிவ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து 50 கொஷின் இருக்கும், 50 மார்க் இருக்கும். அதுக்கப்புறம் பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனல் நாலேஜ் கேட்டிருப்பாங்க. இது வந்து மொத்தம் 50 கொஷின், இதுக்கு வந்து 100 மார்க் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக எவ்வளோ மணி நேரம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்குன்னா 120 நிமிஷம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சதை மட்டும் அட்டென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்தீங்கன்னா ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. பர்சனல் இன்டர்வியூலாம் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க இன்டர்வியூலேருந்து, அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட் வைஸை வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க எங்கெங்கே எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குன்னு. இதுவே நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் இருக்குன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி இந்த 3 இடத்துல மட்டும் தான் நமக்கு வந்து எக்ஸாம் சென்டர் இருக்கும். ஸோ நம்ம அங்கே தான் போய் ஆன்லைன் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருந்தால். அதுக்கப்புறம் வந்து அப்படி கீழே வந்தீங்கன்னா உங்களோட அப்ளை ப்ரொசீஜர் வந்து எப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க. அது போக என்னென்ன ரூல்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபோட்டோகிராஃப்னா எந்த மாதிரி இருக்கணும், அதுக்கப்புறம் சிக்னேச்சர் அது என்னென்ன டிமென்ஷன் இருக்கணும், அதுவே உங்களுக்கு லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்னா அது வந்து எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும் எல்லாமே கேட்டிருக்காங்க. அது உங்களோட ஏஜ் ப்ரூஃப்னா நீங்கள் என்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து அதுக்காக நீங்கள் கொடுக்கலாம். அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் கீழே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து அப்ளிகேஷன் ஃபீ வந்து 50 ரூபா தான். 50 ரூபா ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 59 ரூபா வந்து இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீ. எஸ்சி, எஸ்டி அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு மட்டும். அவங்கள தவிர மற்ற எல்லா கேண்டிடேட்ஸுக்கு வந்து 1000 ரூபாய் ஃபீ. அது போக 18% வந்து ஜிஎஸ்டியோடு சேர்த்து 1180 ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீயாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அது போக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.